ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் திஸ் இஸ் என்எஸ் யூடியூப் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து நல்லா இல்லை. என்னுடைய சார்பாக நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, யூடியூப் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலும் சரி, அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, இருக்கிறத வச்சு ஃபஸ்ட்டு ஃபாலோவர்ஸோ சப்ஸ்கிரைபர்ஸோ அந்த மாதிரி வந்து அதிகமாக பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் போட்டு கேமரா, ட்ரோன் அந்த மாதிரிலாம் வாங்க சொல்லுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஸ்டுடியோ வச்சுருக்கேன். நான் வந்து என் ஸ்டுடியோவுக்கு வந்து நான் சோனி கேமரா தான் வந்து வாங்கியிருக்கேன். பட் வந்து எனக்கு வந்து அதிகமாக யூடியூப்பில் இல்லை இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு தான் ஆசை. என்னென்னா, இயற்கையாக இருக்கிற இந்த இயற்கை நிறைஞ்ச இந்த உலகில் வந்து நீங்கள் நிறைய இடத்துக்கு போக முடியாமல் இருக்கலாம், இல்லை என்னால் நிறைய இடத்துக்கு போக முடியாமல் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு மெமரிஸாக வைக்கணுன்றதுக்காக நேச்சுரலாக இருக்கிற இடமோ இல்லைன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற இடமோ போய்ட்டு நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ட்ரோன் கேமரா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூபுக்காக இன்ஸ்டாகிராமுக்காக தான் வாங்கினேன். பட் எனக்கு இன்ஸ்டாகிராம்லையும் சரி யூடியூப்லேயும் சரி வியூஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே அதிகமாக போகிறதே கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 200-250 வியூஸ் தான் போகும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக வந்து வீடியோஸ் எதுவுமே வந்து போடாமல் இருந்தோம். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ட்ரோன் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் அப்போ வந்து இந்த ஊர் சைடில் வந்து எருது விடுவாங்கள்ல, அந்த வீடியோவுக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு ஸ்டுடியோக்கார் ஃபோட்டோ ஸ்டுடியோக்கார் வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரோன் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் என்னுடைய நேரம் என்னவோ தெரியல, அது ஒரு 200 மீட்டர் மேக்ஸிமம் 200 மீட்டர் ஆகிட்டு போயிருக்கோம். அந்த நேரம் வந்து ஒரு பறவை வந்து, பட் கேமராவில் தெரியல, பட் வந்து நல்லா ரன்னிங்கில் இருந்தது தான். நல்லா ஊரே கவர் ஆகிருக்கும். என்ன தான் நான் வீடியோ வந்து சைடில் அப்படியே போட்டு வரேன் தான் பாருங்கள். அந்த ஊர் வந்து அவங்க கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டதுனால நான் வந்து ஹைட்டு நல்லா வந்து ஏற்றிட்டேன். ஒரு 200 மீட்டர் இல்லை 250 மீட்டர் சம்திங் வந்து ஹைட் ஏறி இருக்கும். பட் நம்ம வந்து அந்த மேலே அவ்வளோ ஹைட்டு போனால் வந்து ட்ரோன் இருக்கிறதே தெரியாதுல்ல. ஸோ நான் வந்து மொபைலில் வந்து ட்ரோன் நான் வந்து வீடியோ மட்டும் தான் வந்து பார்த்தா ஊர் கவர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு, திடீர்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து இப்படி ஷேக் ஆச்சு. நான் வந்து வீடியோ சைடில் போடுற பாருங்கள், அது வந்து என்னென்னா ஷேக் ஆச்சு. ஷேக் ஆகும்போது என்னென்னா என்னாச்சுன்னு சொல்லிட்டு திடீர்னு மேலே பார்த்தா ட்ரோன் வந்து அங்கேருந்து விழுந்துடுச்சு. ஆனால் பட் ஒரு சில ரெக்கைலாம் வந்து பறவையோட ரெக்கைலாம் வந்து விழுந்துச்சு. பட் அப்போ தான் நினச்சேன் பறவை ஏதோ வந்து அடிச்சிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரோன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காலி. அப்படி சும்மா ரெக்கெல்லாம் வந்து அப்படி நுணுங்கி போச்சு. பட் ஆனால் சொல்லணுன்னா ஏர் டு ஏர்ஸ் ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே தாங்குச்சு. ரெக்கை மட்டும் தான் உடஞ்சிச்சு. கேமராவோட கீழே வந்து கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. நான் வந்து ஏன் இந்த வீடியோ வந்து பொங்கல் அப்போ போடாமல் இத்தனை நாள் கழித்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தான் வந்து சென்னைக்கு வந்து சர்வீஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். சர்வீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து தான் வந்து நான் அது கொஞ்சம் ரெடி பண்ணுது, அது எல்லாமே வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். சரி, அதுதான் வந்து அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து சென்னையில் வந்து சர்வீஸ் கொடுத்தது வந்து ஈகிள் ஐ கேஜெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோனோட ஷாப்பில் தான் வந்து சர்வீஸ் கொடுத்துருந்தேன். அவங்க வந்து என்னை வெளியே உட்கார வச்சிட்டோம், இல்லைனா நீங்கள் எங்கன்னா போயிட்டு வாங்க நாங்கள் ரெடி பண்ணி வைக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க எதுவுமே வந்து சொல்லலை. கண்ணு முன்னாடியே வந்து கழட்டி ட்ரோனை வந்து கழட்டி கண்ணு முன்னாடியே வந்து எந்தெந்த ஸ்பேர்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முன்னாடி வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அமௌண்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற இடத்துல நான் வந்து நிறைய இடத்துல விசாரிச்சு பார்த்தேன் ட்ரோன் சர்வீஸ்க்கு. பட் மற்ற எல்லா இடத்தையும் கம்பேர் பண்ணும்போது அவங்கக்கிட்ட வெரி 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 லோ பட்ஜெட் தான், ரொம்ப லோ காஸ்ட் தான் வாங்கினாங்க. சர்வீஸ்க்கு வந்து அமௌண்ட் வாங்கினாங்க, ப்ளஸ் வந்து ஸ்பேருக்கு வாங்கினாங்க. கடை பேர் வந்து ஈகிள் ஐ கேஜெஸ்ட். ஸோ அந்த ட்ரோன் சர்வீஸ் பண்ண வீடியோவும் ப்ளஸ் வந்து அந்த ட்ரோன் உழந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம், செலவு பண்ணுறோம், செலவு பண்ணி ஒரு சில இடத்துக்கு வந்து போகிறோம், ஆனால் வந்து வியூஸை போகிறதில்ல. பட் அது வந்து சொல்லலாம், நம்ம போகிற வீடியோஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாமலும் இருக்கலாம், ஒருவேளை அவங்க வந்து இன்னும் எதிர்பார்க்கலாம். பட்டு கமெண்ட்லேயாச்சும் நமக்கு வந்து இது இந்த மாதிரி போடுங்க ப்ரோ, இந்த மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம். பட் நம்ம இங்கேருந்து எவ்வளோ இடத்துக்கு பைக்கோ இல்லை காரோ வச்சுட்டு போயிட்டு நம்ம அங்கே போய் வீடியோ எடுத்துகிட்டு அது வந்து எல்லாருமே ஈஸியாக நினைப்பாங்க வீடியோ வந்து யூடியூப் நம்ம எடிட் பண்ணிட்டா நம்ம எடுத்து வந்து டக்குன்னு யூடியூப்ல இல்லை இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது வரைக்கும் ஈஸி தான். பட் ரன்னிங்கில் போகும்போது அதில் நிறுத்தி வந்து வீடியோ எடுக்கிறது ஈஸி தான். பட் வந்து எடிட் பண்ணுறதும் சரி, அதுக்கு உண்டான கண்டென்ட் கரெக்டாக வந்து பார்த்து பேசுறது அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து நானும் ஃபஸ்ட்டு அப்படி ஈஸியாக தான் நினச்சேன். இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் வந்து நம்ம எடுக்கிற வீடியோ வந்து டக்கு டக்குன்னு போட்டு போனால் வியூஸ் நல்லா போகும், நிறையா போகுதுன்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து அனுபவப்பட்டால் தான் தெரியுது. ஸோ ட்ரோன் ஏன்னா யூடியூப் சேனலுன்னு ஆரம்பிக்கிறாங்க இன்ஸ்டாகிராமுக்காக, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ சரி நீங்களும் சரி
அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இருக்கிறத வச்சு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இருக்கிறத வச்சு ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதில் வந்து வீடியோஸோ ஃபாலோவர்ஸோ இல்லை வியூஸோ போகிற மாதிரி பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் என்ன தான் நீங்கள் அமௌண்ட் போட்டு வந்து அதிகமாக காஸ்ட்லியாக இருக்கிற கேமரா இல்லை ட்ரோன் கேமரா அந்த மாதிரி வந்து வாங்குங்க. என்ன மாதிரி காசு வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை ஃபேமிலியில் கேட்டோ வாங்கி போட்டு வந்து அது உடஞ்சி அதுக்காக சர்வீஸ் 40,000 35,000 ட்ரோனுக்கு அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டுலாம் வந்து எப்படி சொல்ல சர்வீஸ் பண்ணிட்டுலாம் வந்து இருக்காதிங்க. வாங்குறது ஈஸி தான், பட் அதுக்கு உண்டான ஸ்பேரோ இல்லை செலவு பண்ணுறதும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம லாங்கில் போகும்போதும் நம்ம நிறையா வந்து ஒரு டைம் ட்ரிப்புன்னு நம்ம போனாவே பக்கமாக போனால் கூட மேக்ஸிமம் ஒரு 1500 வரும். லாங்கில் போகிறாங்க அப்படின்னும் போது 3000 4000 வரும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட மேக்ஸிமம் யாரும் வரமாட்டாங்க. நம்ம கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய செலவு, போக்குவரத்து செலவு, சாப்பாடு செலவு எல்லாத்தையுமே நாம தான் பார்க்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய செலவாகும். அப்படின்னும் போது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நிறைய இடம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அந்த தெரியாமல் அந்த இடம் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இடத்துல வந்து வீடியோஸ் போட்டு வியூஸ் போனதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணேன். நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். I just wanna be happy, happy tonight. ₹700 புக் பண்ணிக்கிற பஸ்ஸோட காஸ்ட் ₹700 ஒரு டிக்கெட். அப்புறம் அழிவிடுங்க ப்ரோ, சாரி.
அன்றைக்கி கீழே விழுந்தப்பயே எடுத்து பார்க்கும்போது நார்மலாக ஆகிற ஹீட்டை விட ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. ஃபைனலி நம்ம வந்து ட்ரோனை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து இதை பறக்க விட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கோச்சியை போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். எல்லோரும் நல்ல நடக்குது. ஓகேங்க ஃபைனலாக வந்து நம்ம ட்ரோன் வந்து பார்க்க விட்டு பார்த்தோம். ஸ்பீடு எல்லாம் ஓகே தான். சென்சாரும் எல்லாம் மாற்றதுனால சென்சார் எல்லாம் நல்லா தான் இருக்காது. இருக்கிற ஒரே ஒரு குறை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கேமராவோடைய கிம்பிள் ஸ்டெபிலைஸ் மட்டும் கரெக்டாக இருக்க மாட்டேங்குது. அது மட்டும் கொஞ்சம் வந்து லைட்டாக கேமரா வந்து அலையிற மாதிரி தெரியுது. நான் வந்து அது அங்கே இருக்கும்போது தெரியல, பட் வந்து ஏதோ வெட்டிங் ஃபோட்டோஷூட் இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் வந்து வீடியோ எடுக்கும்போது வந்து அது தெரியுது. மற்றபடி கேமரா எல்லாமே ட்ரோன் நல்லா தான் இருக்குது. இப்போ கூட ஈவெண்ட்டு தான் இருக்கேன். அதனுடைய அந்த ஈவெண்ட்டில் எடுத்த ஃபுட்டேஜ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே. நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய திஸ் இஸ் ஹேப்பினஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுருக்காங்க. இது வரைக்கும் நம்ம அந்தளவுக்கு வந்து கண்டென்ட் எடுத்து வந்து அதிகமாக வந்து வீடியோஸ் வந்து போடல. பட் இதுக்கு மிச்சம் வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் டிஃப்ரெண்டான இடத்துக்குலாம் வந்து போகலாம். நான் வந்து வெளியில் லாங்கில் போகிறத விட்டுட்டு எங்கள் ஊர் சைட்லேயே வந்து இருக்கிற நிறைய வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இல்லைனா வந்து ஊருக்குள்ளே வந்து நிறைய இடம் இருக்குது. அதை வந்து நான் வீடியோவில் போடுறேன். மறக்காமல் வந்து நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.